சேலம் ஜில்லாவையே கட்டி காக்கிற காவல் தெய்வம் அப்படின்னாவே வெண்ணங்குடி முனியப்பனை தாங்க சொல்லுவோம். இன்றைக்கி நாங்கள் அங்கே தான் போயிருந்தோம். போன பிறகு தான் தெரிஞ்சது இன்றைக்கி அமாவாசைன்னு. பக்தர் கோடிகள் நிறைய பேர் வந்துட்டு தன்னோட நேர்த்திக்கடனை செலுத்திட்டு இருந்தாங்க. ஆடு, கோழி, சாராயம், சுருட்டுக்கட்டுன்னு நிறையவே வச்சுருந்தாங்க. என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்றத பார்க்கும்போது தான் நெப்போலியன் சார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், பூசாரி சக்கரை பொங்கல் சாப்பிட்ற உன் சாமிக்கு இவ்வளோ கோவம் வரும்னா சாராயம் குடிக்கிற என் சாமிக்கு எவ்வளோ கோவம் வரும். அப்போதாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் நேர்த்திக்கடனா சாராயம் கூட செலுத்தலாமான்றது. நாமளும் அர்ச்சனை தட்டு ஒன்று வாங்கிட்டு உள்ளே போகலான்னு போனால் அப்பா நெரிசல் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுங்க. நானும் அப்படிக்கா இப்படிக்கா அப்படி உருண்டு பிறண்டு எப்படியோ ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் திருட்டுத்தனமாக உள்ளே பூந்து போகிற மாதிரி தாங்க ஆச்சு. என்ன அப்படின்னா வேலி போட்டு வச்சுருந்தாங்க, அதுக்குள்ளே கம்பிக்குள்ளே உள்ளே போயிட்டு தான் போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே ஒரு அண்ணன் நீங்கள் குழந்தை வச்சுருக்கீங்க, அதனால் நான் உங்களை மட்டும் விடுறேன் பார்த்துக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. அப்படியே நாங்களும் விட்டாங்க. உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ரொம்பவே சூப்பராக ஜோடிச்சு வச்சுருந்தாங்க. உள்ளே போய் பார்த்த பிறகு தாங்க தெரிஞ்சிச்சு எத்தனை பீர் பாட்டில், எவ்வளோ சுருட்டுக்கட்டு, எவ்வளோ படைச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சேலத்திலேயே பிறந்து வளர்ந்து வாழ்கிற நானே இப்போ தாங்க செகண்ட் டைமாக போயிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் போயிருக்கும்போது நிறைய கூட்டங்கள் இல்லவே இல்லை. இப்போ செகண்ட் டைம் போகும்போது தான் நிறைய கூட்டம் இருந்துச்சு. புது வாகனங்கள் வாங்கினாவே இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து பூஜை போட்டுட்டு போகிறதே இந்த ஊர் ஐதீகமாக போச்சு. நீங்களும் சேலம் ஜில்லாவில் தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெண்ணங்குடி முனிப்பன் கோயிலுக்கு போயிட்டு நீங்களும் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு அந்த நேர்த்திக்கடனை செலுத்துறதுக்காக மறுபடியும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.